மேதகு ஆளுநர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து நாட்டுப்பண் இசைத்ததை இப்பொழுது பார்த்தீர்கள். சேர்ந்ததை காப்பது காணீர், அவர் சிந்தையின் வீரம் நிரந்தரம் வாழ்க, தேர்ந்தவர் போற்றும் பரத நில தேவி துவஜம் சிறப்புற வாழ்க என மகாகவி பாரதி கூறியதைப் போல நாட்டின் 72வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தற்போது தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். நாட்டுப்பண் இசைக்க தேசிய கொடியை அவர் ஏற்றி வைத்தபோது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உடன் இருந்தார்கள். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் முப்படை வீரர்களின் அணிவகுப்பும் நடைபெற இருக்கிறது. ஆளுநர் அதனை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். சட்டத்தின் குறிக்கோள்கள் குறித்து அன்றைய பண்டித ஜவஹர்லால் நேரு மிக அழகுரை எடுத்துரைத்தார். இந்தியாவின் எல்லா மக்களுக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி, சம அந்தஸ்து, சம சந்தர்ப்பம், சட்டத்தின் முன் சமத்துவம், எண்ணம், கருத்து வெளிப்பாடு, கோட்பாடு, மத நம்பிக்கை, தொழில், கூட்டு சேர்தல், செயல்பாடு, வழிபாடு ஆகியவற்றில் அனைத்து மக்களுக்கும் சுதந்திரம், சட்டத்திற்கும் ஒழுக்க பண்புக்கும் உட்பட்டு உத்தரவாதம் செய்து வழங்கப்படும் என பண்டித ஜவஹர்லால் நேரு என்று குறிப்பிட்டார். அந்த சிறப்புறு நாளை நாம் இப்பொழுது இங்கே கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். மேதகு ஆளுநர் அவர்கள் அணிவகுத்து மரியாதையை ஏற்கவிருக்கிறார்கள். விங் கமாண்டர் குஷால் கஜ்லா தலைமையில் அணிவகுப்பு தளவாய் அணிவகுத்து வர இதோ பல்வேறு படை பிரிவுகள் அணிவகுத்து வருகின்றன. ஸ்குவாட்ரன் லீடர் சையத் சல்மான் இங்கே தலைமையேற்று வருகிறார். ஏறக்குறைய 30 படை பிரிவுகள் இங்கே அணிவகுத்து வர இருக்கக்கூடிய வீரமிகு காட்சியை நீங்கள் இப்பொழுது காணவிருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த அணிவகுப்பு படைத்தலைவர் விங் கமாண்டர் குஷால் கஜ்லா அவர்கள், ஒட்டுமொத்த அணிவகுப்பின் துணைப்படை தலைவர் ஸ்குவாட்ரன் லீடர் சையத் சல்மான் அவர்கள், அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் குஷால் கஜ்லா தலைமை வகுத்து வருகிறார். துணை படை தளவாய் ஸ்குவாட்ரன் லீடர் சையத் சல்மான், ராணுவ படை பிரிவு அணிவகுத்து வரும் காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். முப்பது படை பிரிவுகள் அணிவகுத்து இந்த குடியரசு நாள் விழா கொண்டாட்டங்களில் தம்முடைய வீரத்தையும் செயல் திறனையும் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். லெப்டினன்ட் கர்னல் ஹேமத் ராஜ் அவருடைய தலைமையில் ராணுவ படை பிரிவு தலைமையேற்று வரக்கூடிய காட்சியை, அணிவகுத்து வரக்கூடிய மிக அழகுறு காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வண்ணமயமான அவருடைய சீருடைகள். சுபேதார் அனில்குமார் leads the army band contingent. இவர்களை தொடர்ந்து வெள்ளை உடையில் மிடுக்காய் வந்து கொண்டிருக்கிறார்கள் லெப்டினன்ட் கமாண்டர் இம்தியாஸ் பேகம், சப் லெப்டினன்ட் குர்தீப் சிங் சைனி ஆகியோரின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் கடற்படை பிரிவினர். The Navy contingent is led by Lieutenant Commander Imtiaz Begum and Sub Lieutenant Gurdeep Singh Saini. ஸ்குவாட்ரன் லீடர் அர்பன் முகர்ஜி அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருவது வான் படை பிரிவு. Squadron leader Arpan Mukherjee leads the Air Force contingent. அடுத்ததாக உதவி கமாண்டன்ட் சங்கர் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் கடலோர காவல் படையினர். The Coast Guard contingent is led by Assistant Commandant Shankar. அடுத்ததாக சீமான் நிக்கில் எஸ் தோமர் அவர்களின் தலைமையில் மேடை அருகே சாதனைகளை எடுத்துரைத்து வந்து கொண்டிருப்பது கடற்படையின் ஊர்தி. கடலின் மேற்பரப்பு, நீருக்கு அடியில், வானில் பறந்து தாக்கும் முப்பரிமாண வல்லமையை எடுத்து காட்டுகிறது. Seaman Nikhil S. Tomar is leading the Navy float. தொடர்ந்து வாரண்ட் ஆபீசர் ஆர் கே சாஹர், ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் பிஜு தங்கச்சன் ஆகியோரின் தலைமையில் நமது பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறது வான்படையின் சாதனை ஊர்தி. நவீனத்துவம், அதீத தொழில்நுட்பம் கொண்டு நய நேர்த்தியை வெளிப்படுத்தி வருகிறது. Air Force float is led by Warrant Officer R.K. Chahar and Junior Warrant Officer Biju Thangachin. அடுத்து துணை கமாண்டன்ட் சிம்ரன்ஜித் அவர்களின் தலைமையில் சாதனைகளை பெருமிதத்தோடு விளக்கி வருகிறது கடலோர காவல் படை ஊர்தி. கடலும் கடல் சார்ந்த பகுதிகள் மற்றும் சூழலியல் பாதுகாப்பு, கடற்கொள்ளை தடுப்பு, ரோந்து நடவடிக்கைகள் போன்ற சேவைகளை விளக்கி வருகிறது.
Deputy Commandant Simranjeet is leading the Coast Guard float. தொடர்ந்து இதுவரை பல சோதனைகளையும் சாதனைகளாக்கிய முன்னாள் படை வீரர்கள் சுபேதார் மேஜர் எஸ் ராஜா அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள். Subedar Major S. Raja is leading the ex-servicemen contingent. உதவி கமாண்டன்ட் ராமர் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர் மத்திய ரிசர்வ் காவல் படையினர். The CRPF contingent is led by Assistant Commandant Ramar. ஆய்வாளர் ஜானி அவர்களின் தலைமையில் அணிவகுக்கிறார்கள் மத்திய ரிசர்வ் காவல் படையின் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். Inspector Johnny is leading the CRPF band. உதவி கமாண்டன்ட் LK சித்லு, உதவி கமாண்டன்ட் R முருகராஜ் ஆகியோரின் தலைமையில் அணிவகுப்பில் தொடர்கிறார்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவு. In tandem, we have the CISF contingent, which is led by Assistant Commandant LK Sitlo and Assistant Commandant R Murugaraj. இனி அடுத்ததாக உதவி கமாண்டன்ட் P சேதுமாதவன் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் ரயில்வே பாதுகாப்பு படை பிரிவினர். The RPF contingent is led by Assistant Commandant P Sedumadhavan. தொடர்ந்து காவல்துறை முழு பொறுப்பு உதவி கமாண்டன்ட் கே கோவிந்தராஜன் அவர்கள் வாகனத்தில் அணிவகுத்து வர பின்னால் படைப்பிரிவினர் ஒவ்வொன்றாக அணிவகுத்து வருகின்றனர். Assistant Commandant K Govindarajan is leading the overall police in Gypsy. ஆய்வாளர் திருமதி கோமதி அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல்துறை பெண்கள் பிரிவினர். Inspector Tirumati Gomati leads the Tamil Nadu Armed Reserve Police contingent. துணை ஆய்வாளர் திரு டி வில்ஃப்ரட் ஜெரோம், துணை ஆய்வாளர் பி தெய்வசிகாமணி ஆகியோரின் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகிறார்கள். Sub-Inspector D. Wilfred Jerome and Sub-Inspector B. Devasigamani are leading the Armed Police Band. தொடர்ந்து ஆய்வாளர் மணிமாறன் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். Inspector Manimaran is leading the Tamil Nadu Disaster Rescue Force contingent. அடுத்து ஆய்வாளர் வி குமார் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். Inspector V. Kumar is leading the Tamil Nadu Special Police contingent. தொடர்ந்து ஆய்வாளர் சி ராம் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் கடலோர பாதுகாப்பு குழு படைப்பிரிவினர். The Coastal Security Group contingent is led by Inspector C. Ram Stalin. இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆய்வாளர் எஸ் தனசேகர் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருபவர்கள் தமிழ்நாடு கமாண்டோ படைப்பிரிவு. Inspector S. Dhanashekhar is leading the Tamil Nadu Commando contingent. உதவி ஆய்வாளர் கே பன்னீர்செல்வம், உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகியோரின் தலைமையில் மாநகர காவல்துறையின் கூட்டுக்குழல் முரசிசை குழு. Sub-Inspector K. Pannirselvam and Sub-Inspector Saravanan are leading the City Police Band. அடுத்ததாக ஆய்வாளர் ஆர் பெருமாள் சாமி அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் நீலகிரி படைப்பிரிவினர். Resplendent in blue, we have the Nilgiris contingent led by Inspector R. Perumal Sami. உதவி ஆய்வாளர் ஆர் கோபால் சாமி அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் குதிரைப்படை பிரிவினர். Sub-Inspector R. Gopal Sami is leading the Mounted Police contingent. அடுத்து வருகிறார்கள் வனவர் திரு பி ரவிக்குமார் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு வனத்துறை படைப்பிரிவினர். Forester B. Ravikumar is leading the Tamil Nadu Forest Department contingent. தொடர்ந்து வருகிறார்கள் சிறைத்துறை துணை சிறை அலுவலர் திரு எம் பழனிவேல் அவர்கள் தலைமையில் சிறைத்துறை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். The prison contingent band is led by Deputy Jailer M. Palanivel. அடுத்ததாக சிறைத்துறை சிறை அலுவலர் திரு ஏ எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில்
சிறைத்துறை படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். Jailer A.S. Abdul Rahman is leading the prison department contingent. தொடர்ந்து தீயணைப்பு பிரிவு அலுவலர் திரு ஆர் அப்பாஷ் அவர்கள் தலைமையில் அணிவகுக்கிறார்கள் தமிழ்நாடு தீயணைப்பு படைப்பிரிவினர். Fire Officer R. Apash leads the Tamil Nadu Fire Service contingent. தொடர்ந்து முன்னணி தீயணைப்பு வீரர் திரு டி மனோகர் அவர்கள் தலைமையில் தீயணைப்பு வாத்திய குழு அணிவகுத்து வருகிறார்கள். The Tamil Nadu Fire Service band is led by leading fireman D. Manohar. அடுத்து கம்பெனி கமாண்டர் திரு கே சுரேஷ் பாபு அவர்கள் தலைமையில் ஊர்காவல் படை ஆண்கள் பிரிவினர் அணிவகுத்து வருகிறார்கள். The Home Guard contingent men is led by Company Commander K. Suresh Babu. அடுத்ததாக பிரிவின் உதவி தலைவர் திருமதி ஜே சத்யவாணி அவர்கள் தலைமையில் ஊர்காவல் படை பெண்கள் பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். Assistant Section Leader J. Satyavani is leading the Home Guard contingent women. தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் விழா மேடையை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள். இனி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்தோருக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். The Honorable Chief Minister will now distribute the awards to the recipients who have excelled in various fields. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்களை வழங்கி வருகிறது. இந்த பதக்கத்துடன் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. அரசு ஊழியர் பிரிவில் முதலாவதாக ராணிப்பேட்டை மாவட்டம் புலிவலம் அரசு உயர்நிலை பள்ளி உதவி ஆசிரியர் திருமதி பி முல்லை அவர்கள் இந்த பதக்கத்தை பெறுகிறார்கள். தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் 26 மாணவர்களை காப்பாற்றியதை பாராட்டி இந்த பதக்கம் அவருக்கு வழங்கப்படுகிறது. The first recipient for the Anna Medal for Gallantry is Tirumati P. Mullai. தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஹொசூர் வனசரகம் கால்நடை உதவி மருத்துவர் ஏ பிரகாஷ் அவர்கள் பெறுகிறார்கள். கிணற்றில் விழுந்த யானையை காப்பாற்ற தன் நிலையையும் பொருட்படுத்தாது விரைந்து செயல்பட்டதற்காக இந்த பதக்கம். Dr. A. Prakash is the second recipient of the Anna Medal for Gallantry. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த ரயில் ஓட்டுநர் திரு ஜே சுரேஷ் அவர்கள் பெறுகிறார்கள். கடும் பனிமூட்டத்திலும் தண்டவாளத்தில் 2 பாறைகளை கண்டு சமயோஜிதமாக செயல்பட்டு எமர்ஜென்சி பிரேக் அளித்தமைக்காக இவருக்கு இந்த பதக்கம். திரு ஜே சுரேஷ் receives the Anna Medal for Gallantry. பொதுமக்கள் பிரிவில் நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவை சேர்ந்த திரு ஆர் புகழேந்திரன் அவர்கள் இதனை பெறுகிறார்கள். திரு ஆர் புகழேந்திரன் is the 4th recipient of the Anna Medal for Gallantry. அடுத்ததாக மத நல்லிணக்கத்திற்காக சிறந்த சேவையாற்றுபவருக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான பதக்கத்தை பெறுபவர் கோவை மாவட்டம் குனியமுத்தூரை சேர்ந்த திரு கே ஏ அப்துல் ஜபார் அவர்கள். கோட்டை அமீர் Communal Harmony Award is received by திரு கே ஏ அப்துல் ஜபார். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயத்திற்கான வேளாண்மை துறை திரு சி நாராயணசாமி நாயுடு சிறப்பு விருது இந்த ஆண்டு விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரை சேர்ந்த திரு க செல்வகுமார் அவர்கள் பெறுகிறார்கள். திரு சி நாராயணசுவாமி நாயுடு award is presented to திரு ஜி செல்வகுமார். அடுத்ததாக ஆளுமையில் சிறந்த உழவர் உற்பத்தியாளர் குழுமங்களுக்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதனை ஈரோடு துல்லிய பண்ணைய உற்பத்தியாளர் குழுமத்தின் தலைவர் திரு கே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பெறுகிறார். Best performing farmer producer organization for governance is received by Erode Precision Farmer Producer Company Limited. இரண்டாவதாக வெள்ளியங்கிரி உழவன் உற்பத்தியாளர் குழுமத்தின் தலைவர் திரு டி குமார் அவர்கள் பெறுகிறார். The second recipient is Vellangiri Ulavan Farmer Producer Company Limited.
தொடர்ந்து வர்த்தகத்தில் சிறந்த உழவன் உற்பத்தியாளர் குழுமத்திற்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதனை பெறுவது தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் குழுமத்தின் தலைவர் திரு AP கருப்பையா அவர்கள். Best Performing Farmer Producer Organization for Business Performance is received by Tamil Nadu Banana Producer Company Limited. வர்த்தகத்தில் சிறந்த உழவன் உற்பத்தியாளர் குழுமத்திற்கான விருதுகள் வரிசையில் இரண்டாவதாக விருதை சிறுதானிய உழவர் உற்பத்தியாளர் குழும தலைவர் திரு R ஸ்ரீனிவாசன் அவர்கள் பெறுகிறார்கள். The second recipient is Virudai Millets Farmer Producer Company Limited. அடுத்து வழங்கப்படுவது காந்தியடிகள் காவலர் பதக்கம். பதக்கத்துடன் 40,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. சென்னை பெருநகர காவல்துறையின் மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் காவல் ஆய்வாளர் திருமதி T மகுடேஸ்வரி அவர்கள் பதக்கத்தை பெறுகிறார். Gandhiadigal Police Medals. The first recipient is T Magudeshwari, Women Inspector of Police. தொடர்ந்து சேலம் மண்டல மத்திய புலனாய்வு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் திரு N செல்வராஜ் அவர்கள் பதக்கத்தை பெறுகிறார்கள். The second recipient of Gandhiadigal Police Medals is Sub Inspector Thiru N Selvaraju. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெறுகிறார் விருதுநகர் மாவட்டம் அயல்பணி மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் தலைமை காவலர் திரு S சண்முகநாதன் அவர்கள். Head Constable S Shanmuganathan receives the Gandhiadigal Police Medal. தொடர்ந்து காவலர் பதக்கத்தை பெறுகிறார் திருவண்ணாமலை மாவட்டம் மத்திய புலனாய்வு பிரிவு தலைமை காவலர் திரு S ராஜசேகரன் அவர்கள். Head Constable S Rajashekaran also receives the Gandhiadigal Police Medal. அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சரின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. முதலாவதாக சேலம் நகர காவல் நிலையம் ஆய்வாளர் திரு ப குமார் அவர்கள் கோப்பையை பெற்றுக் கொள்கிறார்கள். Chief Minister's trophies for the best police stations. The first prize is bagged by the Salem Town Police Station and it is received by Thiru B Kumar, Inspector of Police. இரண்டாவதாக திருவண்ணாமலை நகர காவல் நிலையம் ஆய்வாளர் திரு ப சந்திரசேகரன் அவர்கள் கோப்பையை பெற்றுக் கொள்கிறார்கள். Tiruvannamalai Town Police Station receives the second prize. Thiru B Chandrasekharan, Inspector of Police, receives the award. மூன்றாவதாக சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையம் கோப்பையை பெறுகிறது. ஆய்வாளர் திரு கி அஜுகுமார் அவர்கள் கோப்பையை பெற்றுக் கொள்கிறார்கள். The third trophy goes to Koturburam Police Station, Chennai, which is received by Thiru K Ajukumar, Inspector of Police. பரிசுகள் பெற்ற விருதாளர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இனி பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வாங்கிய சாதனையாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றனர். Hearty congratulations to all the awardees. We thank the honorable 72வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது ஹெலிகாப்டர் மூலமாக மலர் தூவப்பட்டது. தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அதனை பார்த்தோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம். தொடரும் ஒரு சிறிய இடைவெளி. தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நிகழ்வுகள், நாட்டின் 72வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டுப்பண் இசைக்க ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி மூவர்ண கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதனை ஆளுநர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் பார்வையிடுகிறார்கள்.
அடுத்ததாக தெலங்கானா மாநிலத்தின் லம்பாடி நடனத்தை கலைஞர்கள் வழங்க வருகிறார்கள். பஞ்சாரா சமூகத்தினரின் நடனம் இது. நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும் என வேண்டுதலை முன்வைத்து அம்மாநில மக்கள் இந்த நடனம் நிகழ்த்துகிறார்கள். Following the resonating drum beats, here we have the Lambadi dance from Telangana. It is a folk dance of the Banjara community. Lambadi dance is done to impress gods for a good harvest. When you closely look at the dance, you will realize women are making hand movements similar to planting, sowing and harvesting. விளைச்சல் கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து அம்மாநிலத்தின் பெண்கள் ஆடக்கூடிய உழத்தியர் நடனம் இது. லம்பாடி நடனம், தெலுங்கானா மாநிலத்தின் லம்பாடி நடனத்தை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்ல விளைச்சலுக்காக ஆடப்படக்கூடிய நடனம் இது. இந்தியா ஒரு விவசாய நாடு, எனவே சுழன்றும் ஏறு பின்னதே உலகம் என்பதை கருத்தில் கொண்டு விவசாயிகளை ஒட்டிய நடனங்கள் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. மிக வண்ணமிகு உடைகளில் லம்பாடி பெண்கள் ஆடக்கூடிய நடனம் இது. நாட்டின் 72வது குடியரசு தின விழாவை ஒட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகின்றன. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கலை நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறார்கள். இது தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நாள்தோறும் இரவு 9 மணிக்கு களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. நாள்தோறும் இரவு പാണ്ഡ്യറാണി തൻ ചീലമ്പു പണ്ടു പണ്ടേ പൊൻതട്ടാൻ പാപചിന്ത തീണ്ടിടാതെ മോഷണവും ചെയ്തു പാരിൽ
यदुकुलेश नित्यं जय मङ्गलं नित्यं जय मङ्गलं नित्यं जय मङ्गलं 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 தென்னம் குருத்தும் விளக்கும் வைத்து கைகுட்டி களி கேரள நடனத்தை பெண்கள் தொடர்ந்து ஆடிய வரவிருப்பது திருவாதிரை களி நடனத்தை தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலத்தின் அடுத்து நாம் பதாய் காணவிருப்பது நடனம். மத்திய பிரதேச புந்தேல்கண்ட் மாநிலத்தினுடைய பகுதியில் இந்த நடனமானது பதாய் பிரபலமாக நடனம். இருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் போன்ற இக்கட்டான நேரங்களிலிருந்து தங்களை காத்து நிற்கும்படி தங்கள் இறைவியிடம் இந்த நடனத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறார்கள். இதன் தாள ஜதிகள் பதாய் என அழைக்கப்படுகிறது. Following the elegant sways of Tiruvadira Kali, we have the vibrant Badai dance from the state of Madhya Pradesh. The dance gets its name from the rhythm to which it is performed, known as Badai. மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய பதாய் நடனத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
நடனத்தை தொடர்ந்து நம்மை மகிழ்விக்க வரும் கலைஞர்கள் தெலுங்கானா மாநிலத்தின் பிரபல குசாடி நடனத்தை ஆடவிருக்கிறார்கள். அடுத்து வரும் நடனம் தெலுங்கானா மாநிலத்தின் குசாடி நடனம். நன்றி தெரிவிக்கும் வகையில் பண்டிகைகளின் போது பழங்குடியின மக்கள் கிடைத்த விளைச்சலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நடனம் நடத்தப்படுகிறது. தெலுங்கானா மாநிலத்தின் குசாடி நடனத்தை அடுத்து நாம் காணவிருக்கிறோம். குஜராத்தி நடனத்தை கண்டு மகிழ்ந்தோம். இனி வரவிருப்பது குஜராத் மாநிலத்தின் ரத்வா நடனம். அம்மாநிலத்தின் தென்கிழக்கு மலைப்பிரதேசங்களில் வாழும் பழங்குடி மக்களிடையே பிரபலமான நடனம் இது. கபக் என அழைக்கப்படும் ஹோலி பண்டிகையின் போது இதனை இவர்கள் ஆடுகிறார்கள்.
Following the sensational performance of the Gujrati dance, we have the Ratwa dance of the Ratwa community in Gujarat. This dance performed during the Holi festival is linked. தெலுங்கானா மாநிலத்தின் குசாடி நடனத்தை கண்டுகளித்தோம். இனி அடுத்து வரவிருப்பது குஜராத் மாநிலத்தின் ரத்வா நடனம். குஜராத் மாநிலத்தின் ரத்வா நடனம் இது. அனாயாசமான அழகான நடன அசைவுகளுடன் குஜராத் மாநிலத்தின் ரத்வா நடனத்தை கண்டுகளித்தோம். அடுத்து வருவது செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை வழங்கும் தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பாட்டம், கரகாட்டம் ஆகியவை இடம்பெற்றுள்ள கலை நிகழ்ச்சி.
குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் தற்போது பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு மாநிலத்தை பிரதிபலிக்கும் விதமாக அவர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நோக்கில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதனை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் பார்வையிட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.